இந்த ஹைலி காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல ஒரு பிகாம் மட்டுமே உங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்கும்ன்ற கேரண்டி கிடையாது. அப்ப நீங்க அடிஷனல் ஸ்கில் அக்யூர் பண்ணணும். அடிஷனல் டிப்ளமோ, சர்டிஃபிகேஷன்ஸ் பிகாம் படிக்கும்போதோ, இல்லாட்டி பிகாம் முடிச்ச உடனேயோ அக்யூர் பண்ணா, உங்களுக்கு ஜாப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதுல ஒரு இம்பார்ட்டன்ட் டிப்ளமோ, ஜாப் ஓரியன்டட் டிப்ளமோ தான் டிப்ளமோ இன் பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ். இந்த டிப்ளமோ ஆஃபர் பண்றது யாரு? இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ். ஐஐபிஎஃப்னு சொல்லுவாங்க. இந்த ஐஐபிஎஃப் வந்து இட்ஸ் a professional body of banks, financial institutions and their employees. அதாவது பேங்க்ஸோ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ஒருத்தர் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்றாங்கன்னா அவங்க இந்த ஐஐபிஎஃப்ல ஒரு மெம்பர் ஆயிடலாம். ஸோ இந்த மெம்பர்ஸ்க்கு பல சேவைகள் செய்யுது இந்த ஐஐபிஎஃப். அதுல முக்கியமானது சில கோர்சஸ் ஆஃபர் பண்ணுது. டிப்ளமோ, சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் அந்த மெம்பர்ஸ்க்காக ஆஃபர் பண்ணுது. அதுல 2 இம்பார்ட்டன்ட் சர்டிஃபிகேஷன்னா ஜேஐபி, சிஐபி சொல்லலாம். ஜேஐபினா ஜூனியர் அசோசியேட் ஆஃப் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்க்ஸ். சிஐபினா சர்டிஃபைட் அசோசியேட் ஆஃப் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்க். இந்த ஜேஐபி பாஸ் பண்ணா அந்த பேங்கர்ஸ்க்கு, அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு ஒரு அடிஷனல் இன்கிரிமெண்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் அவங்க இமீடியட்டா சிஐபி எழுதலாம். சிஐபி கிளியர் பண்ணா 2 அடிஷனல் இன்கிரிமெண்ட்ஸ் கிடைக்கும். அப்புறமா ப்ரொமோஷன்ஸ்லயும் கூட உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜா இருக்கும் இந்த சிஐபி. அப்ப இந்த ஐஐபிஎஃப் வந்து நான் மெம்பர்ஸ்க்கும் சில கோர்சஸ், டிப்ளமோ, சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் ஆஃபர் பண்ணுது. நான் மெம்பர்ஸ்னா யாரு? யார் யாரெல்லாம் இந்த பேங்க்ஸ் ஆர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ல ஒர்க் பண்ணலையோ அவங்கெல்லாம் நான் மெம்பர்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் லைக் யூ ஆர் சம்படி ஒர்க்கிங் இன் சம் அதர் ஆர்கனைசேஷன், இல்லாட்டி ஒரு கிராஜுவேஷன் முடிச்சுட்டு இருக்கவங்க, போஸ்ட் கிராஜுவேட் பண்றவங்க, இவங்கெல்லாம் தான் நான் மெம்பர்ஸ். அப்ப இந்த டிப்ளமோ இன் பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் இதுக்கான மினிமம் எலிஜிபிலிட்டி என்ன இதை அப்பியர் பண்றதுக்குன்னா 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் போதும். ஏன் அது பிகாம் ஆர் எம்காம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஏன் சூட்டபிள் ஆகுதுன்னா, இதுல இந்த டிப்ளமோ இன் பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ்ல இருக்கக்கூடிய சிலபஸ் இதை நீங்க மோஸ்ட்லி உங்க கிராஜுவேஷன்லயோ போஸ்ட் கிராஜுவேஷன்லயோ கவர் பண்ணிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு வந்து இத இத அட்டெம்ப்ட் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸி. இந்த டிப்ளமோ இன் பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் வந்து இந்த சிலபஸ் வந்து சேம் அஸ் ஜேஏபி. அந்த ஜேஏபி சொன்னேன்ல. ஸோ இந்த டிப்ளமோ நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு கிராஜுவேஷன்லாம் முடிச்ச உடனே உங்களுக்கு ஒரு பேங்க் ஜாயின் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சுன்னு வச்சுக்கோங்க. பேங்க்ல போய் ஜாயின் பண்ண உடனே நீங்க ஐஐபிஎஃப்ல மெம்பர் ஆகி இந்த டிப்ளமோ இன் பேங்கிங் ஃபைனான்ஸ ஜேஐபியா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஜேஐபியை கன்வெர்ட் பண்ணிட்டா உடனே ஒரு அடிஷனல் இன்கிரிமெண்ட், அப்புறம் நீங்க இமிடியேட்டா சிஐபி எழுதலாம். இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் இருக்கு. அப்ப இந்த டிப்ளமோ நீங்க இப்ப பண்ணி கிளியர் பண்றதுல என்ன பெரிய அட்வான்டேஜ்? 3 அட்வான்டேஜஸ் இருக்கு. ஒன்னு, நீங்க பிகாம் படிச்சிட்டு இருக்கீங்க. ஃபைனல் இயர்ல பிளேஸ்மெண்ட்டுக்கு வருவாங்க சில ஆர்கனைசேஷன். சப்போஸ் பிரைவேட் பேங்க்ஸ்ல ஏதாவது ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து பிளேஸ்மெண்ட் இன்டர்வியூக்கு வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க சிவி வந்து ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் இந்த டிப்ளமோ சேர்த்து பார்க்கும்போது. அப்போ உங்களுக்கு ஜாப் கிடைக்கக்கூடிய சான்சஸ் வந்து வெரி வெரி ஹை வித் திஸ் டிப்ளமோ. ஒன்னு. ரெண்டாவது, நீங்க பிகாம் முடிச்சிடுறீங்க. முடிச்சுட்டு ஏதாவது வாக்கின் இன்டர்வியூ போறீங்க. ஏதாவது பேங்க்ஸ், பிரைவேட் பேங்க்ஸ்க்கு, இல்லை ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு. அப்பயும் இந்த டிப்ளமோ இன்டர்வியூ கிளியர் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேர்டு, நீங்க ஒரு ப்ரொபேஷன் ஆஃபீஸர், நேஷனலைஸ் பேங்க்ஸ், இல்லாட்டி ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் ப்ரொபேஷனரி ஆஃபீஸர், இல்லாட்டி ஒரு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆஃபீஸர், இல்லாட்டி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆஃபீஸர், இதுக்கான எக்ஸாம்ல கிளியர் பண்ணிடுறீங்க. இன்டர்வியூ போறீங்க. இப்ப இன்டர்வியூ போகும்போது இந்த டிப்ளமோ உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்டர்வியூ கிளியர் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எல்லாரும் இந்த பிகாம் படிக்கிறவங்க இந்த டிப்ளமோ எடுத்து படிச்சு நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லாட் ஆஃப் அட்வான்டேஜஸ் இருக்கு. இந்த ஐஐபிஎஃப் வெப்சைட்குள்ள போய் நம்ம இந்த டிப்ளமோக்கு எப்படி அப்ளை பண்றதை இப்ப நம்ம பார்க்கலாம். ஐஐபிஎஃப் இல்லாட்டி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் டைப் பண்ணா இந்த ஐஐபிஎஃப் வெப்சைட்டுக்கு போயிடும். இந்த வெப்சைட்ல நீங்க ஸ்க்ரோல் பண்ணி கீழே போனா இந்த எக்ஸாமினேஷன் அண்ட் கோர்சஸ், இந்த கிரீன் ரவுண்ட் பட்டன் இதை கிளிக் பண்ணா இந்த வேரியஸ் கோர்சஸ் எக்ஸாமினேஷன் இன்ஸ்டியூட் ஆஃபர் பண்றது கோர்சஸ் எக்ஸாமினேஷன் லிஸ்ட் இருக்கும். அதில் ஸ்க்ரோல் பண்ணி போயிட்டு ஃப்ளாக்ஷிப் கோர்சஸ் அதை கிளிக் பண்ணும். அதில் ஜேஐபி, சிஐபி எலெக்டிவ், அப்புறம் டிப்ளமோ இன் பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணால் இந்த டிப்ளமோ பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்குது. ஷெட்யூல், இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எவ்வளோ, அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம் டேட்ஸ் என்ன, என்னென்ன பேப்பர் என்னென்ன டேட்டு, அந்த ஷெட்யூல் எல்லாம் ஃபுல்லாக இருக்கும். நார்மலாக இந்த எக்ஸாம்ஸ் வந்து மேலையும் நவம்பர்லையும் இருக்கும். நவம்பர் எக்ஸாம் இப்போ முடிஞ்சிருச்சு. 16, 11, 20, 25 லாஸ்ட் பேப்பர் முடிஞ்சு போச்சு.
ஸோ நெக்ஸ்ட் ஷெட்யூல் வந்து இப்போ வெரி ஷார்ட்லி தே வில் பப்ளிஷ். அதை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணணும். இந்த எக்ஸாமினேஷனோட ஃபீஸ் எவ்வளோன்னு போட்டிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்னா 3,500, சப்சிக்வெண்ட் அட்டம்ப்ட்ஸ்க்கு 1,300 ஈச் ப்ளஸ் ஜிஎஸ்டி. இப்போ இந்த ஃபீஸை கட்டிட்டு நீங்கள் இதை என்ரோல் பண்ணி அப்ளை பண்ணி எழுதலாம். இப்போ இதில் ரூல்ஸ் அண்ட் சிலபஸ்னு அதை கிளிக் பண்ணால் இந்த ரூல்ஸ் அண்ட் சிலபஸ் இங்கே டவுன்லோட் பண்ணால் அந்த ரூல்ஸ் அண்ட் சிலபஸ் பார்க்கலாம். இப்போ இந்த எல்லா ரூல்ஸ் அண்ட் சிலபஸும் இதில் இருக்கு பாருங்க. இந்த என்டையர் ரூல்ஸ் அண்ட் சிலபஸ் ஸ்க்ரோல் பண்ணி போனீங்கன்னா இதில் வந்து எலிஜிபிலிட்டி என்னன்னு சொல்றாங்க. எலிஜிபிலிட்டி நான் மெம்பர்ஸ் ஆஃப் த இன்ஸ்டியூட் தான் இந்த எக்ஸாம் எழுத முடியும். நான் மெம்பர்ஸ்னா யாரு? இந்த இன்ஸ்டியூட்டோட மெம்பர்ஸ் வந்து பேங்க் இல்லாட்டி ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனில் ஒர்க் பண்ணுறவங்க. இப்போ நான் மெம்பர்ஸ்லாம் மற்றவர்கள். நீங்கள் இப்போ பிகாம் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா நீங்கள்லாம் ஒரு நான் மெம்பர், நீங்கள் இதை எழுதலாம். செகண்ட், கேண்டிடேட்ஸ் மஸ்ட் பாஸ் 12th ஸ்டாண்டர்ட். ஸோ இதை இப்போ எக்ஸாம் எழுதுறதுக்கு 12th பாஸ் பண்ணால் போதும், கிராஜுவேஷன் தேவையில்லை. சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் த எக்ஸாம்: 1. Indian economy and Indian financial system. 2. Principles and practice of banking. 3. Accounting and financial management for bankers. 4. Retail banking and wealth management. இந்த பேப்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கன்வர்சன்ட்டாக தான் இருக்கும். இதெல்லாம் இந்த பேப்பர்ஸ்லாம் உங்கள் பிகாம் சிலபஸில் கவர் ஆகிருக்கும். இப்போ பாசிங் கிரைட்டீரியா மினிமம் மார்க்ஸ் வந்து 50 அவுட் ஆஃப் 100 எடுக்கணும். செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? கேண்டிடேட் செக்யூரிங் அட்லீஸ்ட் 45% மார்க்ஸ் இன் ஈச் சப்ஜெக்ட் வித் an aggregate of 50% மார்க்ஸ் இன் ஆல் சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் த எக்ஸாமினேஷன் இன் a single attempt will also be declared as having completed the exam. இது என்ன சொல்றாங்கன்னா, நீங்க 4 பேப்பரையும் ஒண்ணா எழுதணும். அதுதான் முதல் கண்டிஷன். 4 பேப்பரை முதல்ல ஒண்ணா எழுதும்போது ஏதாவது ஒரு பேப்பர்ல 45 மார்க் எடுக்கிறீங்க. 45 அண்ட் அபவ். நாட் எல்லாத்துலயும் 50 எடுக்கல, 45 எடுத்திருக்கீங்க. பட் உங்களை அக்ரிகேட் 4 பேப்பரையும் டோட்டல் பண்ணி 200 மார்க்ஸ், அதாவது 50% வந்துச்சுன்னா நீங்க அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணதா கருதி உங்களுக்கு டிப்ளமோ கொடுத்துருவாங்க. அந்த கண்டிஷன் எல்லா பேப்பரையும் ஒண்ணா எழுதணும். அதுதான் கண்டிஷன். இப்போ தேர்ட், candidates should be allowed to retain credits for the subject they have passed in attempt till the expiry of the time limit for passing the examination as mentioned below. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு 4 பேப்பர் எழுதுறீங்க, ஆனால் 2 பேப்பர் தான் பாஸ் பண்றீங்க. 50க்கு மேல எடுக்கணுங்க, 50க்கு மேல எடுக்கிறீங்க. மற்ற பேப்பர்லாம் வந்து ஃபெயில் ஆயிடுறீங்கன்னா நீங்க மீதி உள்ள 2 பேப்பரை மற்ற சப்சிக்வெண்ட் அட்டம்ப்ட்ல எழுதிக்கலாம். எல்லா பேப்பரையும் திருப்பியும் எழுதணும்னு தேவையில்லை. ஃபைனலாக 4 பேப்பரையும் பாஸ் பண்ணால் உங்களுக்கு டிப்ளமோ அவார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் முக்கியமானது, provision for conversion of diploma in banking and finance certification to JIB. Candidates who have passed, completed the diploma in banking and finance course and later joined a bank or a financial institution and become ordinary life members of the institute can apply for conversion of their diploma in banking and finance certification to JIB. அதாவது நீங்க இதை முடிச்சிடுறீங்க, காலேஜ் படிக்கும் போது முடிக்கிறீங்க, இல்லாட்டி பிகாம் முடிச்ச உடனே இந்த டிப்ளமோ பாஸ் பண்ணி வச்சுக்கிறீங்க. அப்புறம் சப்சிக்வெண்ட்டாக நீங்கள் பேங்க் எக்ஸாம்லாம் எழுதி இல்லாட்டி ஒரு ப்ரைவேட் பேங்க்ல ஜாயின் பண்ணுறீங்க. ஜாயின் பண்ண உடனே இதை வந்து இன்ஸ்டியூட்டுக்கு அப்ளை பண்ணி இன்ஸ்டியூட்டில் மெம்பர் ஆகி இந்த டிப்ளமோ இன் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸை நீங்கள் ஜேஏபியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுதான் இது சொல்லுது. இப்போ வந்து டைம் லிமிட் வந்து சொன்ன மாதிரி 5 அட்டம்ப்ட்ஸ் இருக்குது. இப்போ மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன், இந்த எக்ஸாம் வந்து இங்கிலீஷில் தான் எழுத முடியும். பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன் 100 MCQs இருக்குது. இந்த எக்ஸாமினேஷன் எழுது ஆன்லைன் மோடில் தான். இட்ஸ் அ கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம். முக்கியமாக தேர்ட் பாயிண்ட் வந்து there will be no negative marking for wrong answers. ஸோ நீங்கள் ஒரு இன்டெலிஜென்ட் கெஸ் பண்ணலாம். நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒரு 2 ஆன்சருக்கு உங்களுக்கு டவுட் இருந்துன்னா, இதுக்குள்ள மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தானே, இப்போ டவுட் இருக்கும்போது நீங்கள் தைரியமாக அட்டம் பண்ணலாம். டியூரேஷன் ஆஃப் த எக்ஸாமினேஷன் will be of 2 hours. 2 hours எக்ஸாமினேஷன், 2 hours, அரௌண்ட் 100 கொஸ்டின்ஸ். இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி 100 கொஸ்டின்ஸ், அரௌண்ட் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்கள் கிளியராக ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா அந்த டீட்டெயில் சிலபஸ் எல்லாமே பார்க்கலாம். இது பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம திருப்பி இந்த மற்ற டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இப்போ சென்டர் லிஸ்ட், என்னென்ன சென்டரில் போய் எழுதலான்றது லிஸ்ட் வந்து ஸ்டேட் வைஸ் இருக்கும். நீங்கள் தமிழ்நாடு போனீங்கன்னா தமிழ்நாட்டில் என்னென்ன சென்டர்னு இதில் இருக்கும். அப்ளை ஆன்லைன், நீங்கள் இங்கே தான் போய் அப்ளை பண்ணணும். ஒன்ஸ் உங்கள் டேட்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு இந்த இதுலனா அப்ளை பண்ணலாம். அடுத்தது ஸ்டடி புக்ஸ், என்னென்ன புக்ஸ் எல்லாம் வாங்கலாம். ரெக்கமெண்டட் பை த இன்ஸ்டியூட். மேக்மில்லன் பப்ளிஷர்ஸோட புக்கை தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க இன்ஸ்டியூட்டு. நீங்கள் இங்கேயே கிளிக் பண்ணி இந்த புக்கு இந்த பேஜுக்கு போகும், நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த இடத்துல இங்கே இருந்தே வாங்கிக்கலாம். இப்போ என்னென்ன புக்கு தேவையோ. பிரின்சிபல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் ஆஃப் பேங்கிங், இது சம்மந்தமாக நான் ஒரு புக் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அதில் 1000+ MCQஸும் 200+ கேஸ் ஸ்டடிஸும் இருக்குது. வித் டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் வேர் எவர் ரிக்வயர்ட். இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் தரவாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டாலே இந்த பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் பேங்கிங் இந்த பேப்பரை ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். நல்ல மார்க்கும் ஸ்கோர் பண்ணலாம். உங்களுக்கு இந்த புக்கு பர்ச்சேஸ் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் ஆனோடனே நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய் இதை அப்ளை பண்ணி ஒரு சின்சியர் அட்டெம்ப்ட் கொடுத்தா கிளியர் பண்ணக்கூடிய சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த 4 பேப்பரில் பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் பேங்கிங்
இது சம்பந்தமான வீடியோஸ் வந்து என்னோட யூடியூப் சேனல் ராஸ் ஜேபி அகாடமி இதுல வந்து பீரியாடிக்கலா பப்ளிஷ் பண்றேன். அதை போய் பாருங்க. அதுல கான்செப்ட்ஸ் எல்லாம் கிளியர் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். Wishing you all the very best and goodbye.